தஹஜ்ஜுதுல இருட்டுல எழும்பி நீ தொழுகின்ற தஹஜ்ஜுடைய தொழுகை இருள் நிறைந்த கபருக்கு அது பல்பாக மாறி உனக்கு பிரகாசம் தரும் என்று அந்த கபரே சொல்லுது. வேறொன்றையும் கொண்டு போய் வெளிச்சம் எடுக்க இயலாது. மேலும் சொல்லுகின்றது அன பைத்து துராப், நான் மண் வீடு. ஃபஹ்மிலில் ஃபிராஷ், எனவே அந்த மண்ணுக்கு மேல உன்னால் படுக்க முடியாது, தூங்க முடியாது. நீ விரிப்பை கொண்டு வா. அந்த விரிப்பு என்ன தெரியுமா? அல் அமலு சாலிஹ், நல்ல அமல்களை உலகத்துல செய்துக்கோ, அது உனக்கு விரிப்பாக அமையும். அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம். மேலும் சொல்லுகின்றது அன பைத்துல் அஃபாஇ, நான் பாம்புகளின் வீடு. பாம்புகளின் வீடு, உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே வர தொடங்கிவிடும். எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா. அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவது, அவனை திக்ர் செய்வது. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும். மேலும் சொல்லுகின்றது அன பைத்து சாயில் முன்கர் வ நக்கீர், என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி ஸலாம், பயங்கர தோற்றத்தை உடைய பயங்கரமான மலக்குமார்கள் வரவிருக்கிறார்கள். எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதனை அதிகமாக சொல்லு. அதனுடைய அர்த்தத்தை விளங்கு. அல்லாஹுவை மதித்து வாழ். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கட்டளைகளை பேணி நட. இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும். என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்கஸ் சாலிஹீன், நல்லவர்கள் கூட கபரில் வந்து அழுகிறார்கள். முன்னோர்கள், நல்லோர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் கபரை கண்டு அழுதார்கள். கபரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது, உலமாக்களை அளவைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரையை கண்டால் அழுவார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருப்பீர்கள், நரகத்தை சொல்லுவார்கள், அழமாட்டீர்கள். சுவர்க்கத்தை சொல்லுவார்கள், அழமாட்டீர்கள். மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தாடி நனைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இது சாதாரண இடமா? அவ்வளவு மனாசிலில் ஆகிரா, கபருதான் ஆகிரத்துல நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபரு. இங்க தப்பினா எல்லா இடத்திலையும் தப்புவோம், கபருல மாட்டினா எல்லா இடத்திலையும் மாட்டி நரகம் போயிடும். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தார்கள். சொன்னார்கள், இப்படியே என்ற உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்கவிருக்கின்ற கபரை எனக்கு காட்டுங்கள். மரண படுக்கையில மையவாடியை கூட்டு போயிட்டு என்ன அடக்கவிருக்கின்ற என்ற கபரை காட்டுங்கன்னு சொன்னார். சுமந்து சென்றார்கள். அந்த கபரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள். பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. ஹலக அன்னி சுல்தானியா, நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன். ஆனால் அங்க தலைவர் கதை கதைக்கலாம், அந்த இடத்துல என்ற அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள், இப்பொழுது இருளாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிதான் ஆகணும். இது போல நீங்கள் வாழுகின்றீர்கள். ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஜனாசாவை கபரிலே கொண்டு போய் வைத்து விட்டால் கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்குள்ளால வைக்கிற அந்த நாளையிலிருந்து 25 வருஷத்துக்குள்ளால அந்த ஜனாசாட உடம்பு 100க்கு 100 அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது. மனிதன் மரணித்த 36 மணி நேரத்திலே மௌத்தாவி 36 மணி நேரத்தில் அவனுடைய உடம்புல ஈக்கள், கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விடத் தொடங்குகின்றது. 60 மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொரித்து அதிலே கிருமிகள் அந்த உடலில் இருந்து வெளியேற தொடங்கி விடுகின்றது. அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து ஃபர்ஸ்ட் நைட், கபரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம், அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை, மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும்